குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்திற்கு துரோகம் செய்தது யார்? நாகேந்திரன் மாணிக்கம் தாகூர் வார்த்தை மோதல். மேகதாது அணை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் தமிழக உரிமைகள் ஆகிய விவகாரங்களில் தமிழகத்திற்கு துரோகம் செய்தது யார் என நயினார் நாகேந்திரனுக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருப்பதால் மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுவதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் அங்கு ஒரு செங்கல்லை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று மாணிக்கம் தாகூர் தெரிவித்ததை அவர் கேலியாக விமர்சித்தார். கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தபோது எடியூரப்பா மற்றும் பசவராஜ் பொம்மை ஆகியோர் மேகதாது அணை கட்ட துடித்ததை நயினார் நாகேந்திரன் மறைப்பதாக மாணிக்கம் தாகூர் பதிலடி கொடுத்தார். மேலும் தமிழக நலனை பற்றி பேச நயினார் நாகேந்திரனுக்கு தகுதியில்லை என்றும் சாடினார். காங்கிரஸ் கட்சியானது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அழிக்க பார்ப்பதாகவும் தேசிய நெடுஞ்சாலைகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலாக அயோத்தி ராமர் கோயில் மற்றும் நேஷனல் ஹெரால்டு வழக்குகள் குறித்து நயினார் பதில் கூற வேண்டும் என மாணிக்கம் தாகூர் கேட்டுக்கொண்டார். இந்த மோதலின் போது இரு தலைவர்களும் பரஸ்பரம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சோசியல் மீடியாக்களிலும் அறிக்கைகள் வாயிலாகவும் மோதிக்கொண்ட விவகாரம் தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் புகாரில் சிக்கியவர்களை என்ன செய்ய போகிறார் விஜய்? தாவேக்கவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைதானா? தமிழகத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளே மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பாய்வதும், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் தொடர்வதுமாக இருந்தது. ஒரு சிலர் தவிர ஊழலுக்காக யாரும் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. இதில் சிலருக்கு நீண்டகால விசாரணைக்கு பின் சில ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனாலும் அவர்களில் பலர் மேல்முறையீடு செய்து தண்டனையில் இருந்து தப்பினர். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் கூட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், காமராஜ், அன்பழகன், வைத்திலிங்கம் உள்ளிட்ட பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அவ்வப்போது விசாரணை, சோதனை, கைது நடவடிக்கைகள் நடப்பதும் அவர்கள் ஜாமீனில் விடுதலையாவதும் தான் நடந்தது. வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு யாருக்கும் தண்டனை தரப்படவில்லை. திமுகவும் அதிமுகவும் ஊழல் வழக்குகளை ஆயுதமாக பயன்படுத்தி முன்னாள் அமைச்சர்களை தங்கள் பக்கம் இழுக்கத் தொடங்கின. ஊழல் வழக்குகளில் சிக்கிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிக்கவே இவர்கள் கட்சி மாறியதாகவும், ஊழல் கரையை போக்கும் வாஷிங் மெஷினாக திமுக மாறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. ஏற்கனவே பல புகார்களில் சிக்கிய செங்கோட்டையன் தாவேக்கவில் இணைந்து அமைச்சராகி உள்ளார். கூப்ப கிருஷ்ணன் வாரிய தலைவராக உள்ளார். ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சமீபத்தில் தாவேக்கவில் இணைந்தனர். இதனால் அவர்கள் மீதான ஊழல் வழக்குகள் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. திமுக, அதிமுக போல ஊழல் வழக்குகளை மழுங்கடிக்க செய்யும் வாஷிங் மிஷினாக தாவேக அரசும் மாறுமா அல்லது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் எழுப்புகின்றனர். சாதாரண பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்த முதல்வர் விஜய் அதிகாரிக்கு மரியாதை கொடுத்த அந்த எளிமை. முதல்வர் விஜய் சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு திடீர் விசிட் அளித்தார். மருத்துவமனையில் ஒவ்வொரு பிரிவுக்கும் சென்று பார்வையிட்ட முதல்வர் அட்மிட் ஆகியிருந்த தாய்மார்கள் ஒவ்வொருவரிடமும் மருத்துவ சேவை வசதிகள் பற்றி கேட்டறிந்தார். குழந்தைகள் நல மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் சுமதியுடன் கலந்துரையாடிய முதல்வர் மருத்துவமனைக்கான தேவைகள், சிகிச்சை தரம் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்தார். பொதுவாக அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது அந்த துறையின் உயர் அதிகாரி சீட்டில் உட்கார்ந்துதான் ஆலோசனை நடத்துவார்கள். அந்த நடைமுறையை முதல்வர் உடைத்தார்.
முதல்வர் விஜய் ஆய்வுக்கு சென்றபோது மருத்துவமனை இயக்குநரை அவரது சீட்டிலேயே உட்கார வைத்துவிட்டு எதிரே இருந்த சாதாரண பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்து அவருடன் ஆலோசனை நடத்தினார். சுகாதார அமைச்சரும் அவர் அருகில் அமர்ந்திருந்தார். முதல்வரின் அந்த எளிமை பலரது கவனத்தை ஈர்த்தது. $650 மெடிக்கல் சீட் அம்போ. திமுக ஆட்சியில் மெகா சதி. தாவேக்கா செயலுக்கு அண்ணாமலை நன்றி. திமுக ஆட்சியின் போது 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கியதால் மாநில ஒதுக்கீட்டில் 650 மருத்துவ சீட்டுகளை தமிழகம் இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சி கிளப்பினார். இது தொடர்பாக தாவேக்கா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்திய நிலையில் விளக்கம் அளித்த அமைச்சர் அருண்ராஜ் கோர்ட்டில் வழக்கு தொடரப்படும் என்றார். ஒரு மருத்துவ கல்லூரி, நான் பெயர் சொல்ல விரும்பல, அவங்க 7/6/2003 அண்ணா யூனிவர்சிட்டி, அவங்ககிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜும் இருக்குது. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி ப்ளஸ் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவங்க 2 யூனிவர்சிட்டிகிட்டையும் 7/6/2023 அன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. 60 நாள் வரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த என்ஓசி கொடுக்கவும் இல்லை, என்ஓசி நிராகரிக்கவும் இல்லை. 3 மாதம் கழித்து ஒரு என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் நன்றாக கவனிக்க வேண்டும். 3 மாதம், அதாவது செப்டம்பர் 2023 அன்று இந்த கல்லூரிக்கு, குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு என்ஓசி வழங்கப்பட்டது. பின்பு இன்னொரு 2 மாதம் கழித்து என்ன நடந்ததுன்னு தெரியல, அரசோட உத்தரவின் பேரில் என்ஓசி திருப்பவும் ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை எதிர்த்து அந்த நிறுவனம் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணாங்க. ஏப்ரல் 2025 அன்று அந்த ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் 60 நாளைக்குள்ளே நீங்கள் எந்த என்ஓசி நீங்கள் கொடுக்காதனால என்ஓசி கொடுத்த மாதிரி யூஜிசி விதிகளின்படி என்ஓசி இஸ் டீம் டு பி இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக அப்பீல் இது வரைக்கும் ஃபைல் பண்ணல நம்ம கடந்த ஆட்சியில். அடுத்த இன்னொரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 60 நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணல. 60வது நாள் அந்த என்ஓசி ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 60வது நாள், அந்த 60வது நாள் என்னைக்கு வந்ததுன்னா, இதுவும் 2023 8/12/2023 அன்று தான் அந்த 60வது நாள் ஃபாலோ ஆகுது. அப்போ தான் அந்த என்ஓசி இஷ்யூ பண்ணுறதா, சைன் பண்ணதா, அதை எப்போ டிஸ்பேச் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 நாள் கழிச்சு 14/12/2023 அன்று தான் டிஸ்பேச் பண்ணுறாங்க. அது அவங்க அடுத்த நாள் தான் அவங்க கையில் கிடைக்குது. இதுவும் எதிர்த்து அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டெல்லி ஹைகோர்ட் என்ஓசி கொடுத்துட்டாங்க. அமைச்சருக்கு பதிலளித்து அண்ணாமலை வெளியிட்ட புதிய அறிக்கை. நிகர்நிலை பல்கலை அந்தஸ்து வழங்கியது தொடர்பான எங்கள் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியதற்கு நன்றி. இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு தொடுப்போம் என்று அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த விவகாரத்தின் மிக முக்கியமான கேள்விக்கு அமைச்சர் இன்னும் பதிலளிக்கவில்லை. அதாவது, நடந்த தவறுக்கெல்லாம் யார் பொறுப்பு? எந்த அலுவலர்கள் அல்லது அதிகாரிகள் தங்களின் கடமையை செய்ய தவறினர்? இது வெறும் அலட்சியமா அல்லது வேண்டுமென்றே செய்த நிர்வாக பிழையா? யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இது நடந்தது? இந்த கேள்விகளுக்கு தாவேக்கா அரசு தெளிவான பதிலை வழங்க வேண்டும். கோர்ட்டை நாடுவது மட்டுமே போதாது. இந்த அலட்சியத்தால் மாநில ஒதுக்கீட்டில் 650 மருத்துவ இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 7.5% உள் ஒதுக்கீட்டில் டிராக்டர் கனவுடன் இருக்கும் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே முழுமையாக விசாரித்து தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும். தவறுக்கு காரணமானவர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை எளிதாக கடந்து செல்ல முடியாது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 நாட்களில் 949 ரவுடிகள் கைது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, குற்றத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுதும் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை ரவுடிகளை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது ரவுடிகள், குற்றத்தில் ஈடுபட முயன்றவர்கள், குற்ற வழக்குகளில் கைதாகி ஜாமீனில் வந்தவர்கள் என 24,025 பேரை பிடித்து விசாரித்தனர். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 949 ரவுடிகளை கைது செய்தனர். குற்ற வழக்குகளில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த பின் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால்
பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 2385 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நடவடிக்கையை தொடர வேண்டுமென டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தயார். எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மேலும் எல்னினோவால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிய மாநில கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் எல்னினோ கண்காணிப்பு பிரிவு ஆகியவை செயல்படுவதாக தெரிவித்த அவர், பருவமழை பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய அரசு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தடையற்ற விதைப்பு பணிகளை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு தேசிய அளவில் சுமார் 1.75 லட்சம் குவிண்டால் விதைகளை இருப்பில் வைத்துள்ளது. விவசாயிகள் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அதிகளவில் சேர நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் கடன் உதவிகள் துரிதமாக வழங்கப்பட்டு வருகின்றன. பயிர் வானிலை கண்காணிப்பு குழு மற்றும் மாநில அளவிலான கட்டுப்பாட்டு அறைகள் மூலம் விதைப்பு, பயிர்களின் நிலை மற்றும் சந்தை நிலவரம் ஆகியவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன என்றார். தமிழிசையின் படத்தை தவறாக சித்தரித்தவர் கைது. தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசையின் படத்தை தவறாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக இருப்பவர் கிரி. இவர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில், எங்கள் கட்சியின் மூத்த தலைவரும் புதுச்சேரி மற்றும் தெலங்கானா மாநில முன்னாள் கவர்னருமான தமிழிசையின் படத்தை மர்ம நபர்கள் தவறாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து சென்னை மாநகர போலீசின் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த நாச்சிமுத்து என்பவரை நேற்று கைது செய்தனர். 5 நாட்களுக்கு வெயில் வாட்டும், வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை இயல்பான வெப்பநிலையை விட 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும். அதே சமயம் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தமிழகத்தில் நேற்று ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் நாகப்பட்டினம், சென்னை, மதுரை, கடலூர், பரங்கிப்பேட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஆகிய இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வெயில் சதமடித்தது.